கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:28 நம்முடைய வேதத்தை திருப்புவோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். விசுவாசிகளுடைய தேர்ச்சி, எந்த மனுஷனும் ஒரு ரட்சிக்கப்பட்ட எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் தேர வேண்டும், வசனத்தில் தேர வேண்டும், உபதேசத்தில் தேர வேண்டும், நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்தில் தேறினவனாக மாற வேண்டும், கிருபை வரங்களிலே தேர வேண்டும், கனிகளை கொடுக்கிறதுல அவன் தேர வேண்டும், அவன் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கிறதுல தேர வேண்டும், தன்னுடைய சாட்சியிலே அவன் தேறினவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் கொலோசிய நிருபத்திலே கொலோசிய சபைக்கு எழுதும்போது, எந்த மனுஷனையும் கிறிஸ்துவு இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பவுல் எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த அவர் பிரயாசப்படுகிறார், எந்த மனுஷனுக்கும் அவர் உபதேசம் பண்ணுகிறார். இப்போ நம்ம பார்க்குறவங்களெல்லாம் உபதேசம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை. ஸ்தோத்திரம். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கார். அப்போ எந்த மனுஷனையும் தேற்றுகிறது இயேசு கிறிஸ்து தான். எந்த மனுஷனும் தேர வேண்டிய அளவு இயேசு கிறிஸ்துடைய அளவு. எந்த மனுஷனையும் தேற்றக்கூடியது நீங்கள் கேட்கிற உங்களுடைய போதகர்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக கேட்கிற உபதேசங்கள், நீங்கள் புத்திமதிகள், இவைகளெல்லாம் உங்களை தேறினவர்களாக நிறுத்துகிறது. துதியின் கோட்டை ஆலயம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி.